என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை சதுர்த்தியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பங்குனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வராகியானவள் உன்னை மனமகிழ்ச்சியோடு காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்றால் என் பிள்ளை, இன்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முக்கிய திருப்பத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பாயல்லவா? எளிதில் கிடைத்து விடாத தெய்வத்தின் ஆசிகள் இன்று என் பிள்ளை உனக்கு சர்வ நிச்சய வாக்காக கிடைத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது. உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய தொழிலிலும் நீ நல்ல செய்திகளை இன்று பெற்று இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் உறுதி செய்ய போகின்றாய். என் தங்கமே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளாக மாறப்போகின்றது. இன்று பகலானது சதுர்த்தி விரதத்தோடு உனக்கு தொடங்கினாலும் இன்று மாலை, அதாவது இன்றைய இரவு நேரமானது உன் வராகி எனக்கு உரிய பஞ்சமி திதியாகத்தான் உனக்கு முடிய போகின்றது. என் பிள்ளையே, இன்று மாலை ஆரம்பிக்கின்ற பஞ்சமி திதி நாளை மாலை வரை இருக்கின்றது. அதாவது இரவு நேர வழிபாடு உன் தாயானவளுக்கு உரியதல்லவா? அப்படியானால் இன்று இரவு பஞ்சமி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. என் பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமி இந்த தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சய வாக்கு ஒன்றினை அம்மா தருகின்றேன். அது அப்படியே உன் வாழ்க்கையாக மாறிவிடும். எல்லோரும் வாழ்க்கையில் அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை நீயோ இந்த தாயானவளின் அன்பினை மட்டும் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அம்மாவின் அன்பு மட்டும் கிடைத்தால் போதும், மற்றவை எல்லாம் நம்மை தேடி தானாக வந்துவிடும் என்று. ஏனென்றால் இந்த வராகியினுடைய அன்பினை பெறுவது என்பது இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும் அல்லவா? உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமலும் யாருடைய வாழ்க்கையிலும் கெடுதல் நினைக்காமலும் நல்லதை மட்டுமே நினைக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற வரம் அல்லவா இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, அது உனக்கு கிடைக்கிறது என்றால் உனக்கு அதையெல்லாம் பெறுவதற்கான தகுதி இருக்கிறது என்ற அர்த்தம்தானே. எல்லா சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஒவ்வொரு நாளிலும் யாரேனும் ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். என் பிள்ளையை, யார் உன்னிடத்தில் வந்து உதவி என்று நின்றாலும் அது இல்லை என்று மறுக்காமல் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை கொடுத்து நீ உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் என் தங்கமே, உன்னிடத்தில் வந்து யாசகம் கேட்பது தெய்வமாக கூட இருக்கலாம். உன்னை சோதித்து பார்க்க நினைக்கலாம். அதனால் மற்றவர்களுக்கு உதவிகள் நீ செய்ய செய்ய உன்னுடைய புண்ணியங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனை நல்ல நாளாக இருந்தாலும் சில கஷ்டங்கள் என்பது உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது உண்மைதான். அதை இல்லை என்று அம்மா ஒரு நாளும் மறுக்கவில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் உன்னை அதிலிருந்து விடுதலை செய்வதற்காகவும் இன்று இந்த தாயானவள் உன் முன்னால் தோன்றி இருக்கிறேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாக உன்னால் மறுக்க முடியாது. அம்மா அத்தனை எளிதாகவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை சொல்லி விடுவது கிடையாது. ஏதோ ஒரு நல்லது நடக்கிறது என்று எனக்கு தோன்றினால் மட்டும்தான் அதை அம்மா உன்னிடத்தில் சொல்வேன். என் தங்கமே, நடிக்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கெடுதல் செய்ய நினைத்து அடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் கெடுதல் மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் வரம்பு மீறிய வழிகளை உனக்கு யாரேனும் கொடுக்கிறார் என்றால் அவர் முன்னால் ஒரு நாளும் அழுது விடாதே. கலகலவென சிரித்து கொண்டே அங்கிருந்து நீ நகர்ந்து விட்டால் நாம் இவர்களை அழுவார்கள் என்றல்லவா நினைத்தோம், இவர்களோ சிரிக்கின்றார்களே என்று சொல்லி குழம்பி விடுவார்கள்.
அந்த குழப்பம்தான் உனக்கு வேண்டும் என் பிள்ளையே. அதனால் இந்த வாழ்க்கையில் யாரை என்ன நினைக்கின்றோம் என்பதில் நீ தெளிவாக இருந்துவிட வேண்டும் என் பிள்ளையே. எந்த உறவாக இருந்தாலும் சரி, கண்ணாடி போல உனக்கு இருக்க வேண்டும், இல்லை என்றால் நிழல் போல இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணாடி ஒரு நாளும் பொய் சொல்லாது, நிழல் உன்னை விட்டு ஒரு நாளும் பிரியாது. இதில் ஏதேனும் ஒரு குணத்தோடு ஒரு உறவு உன்னோடு தொடர்ந்து வருகிறார்கள் என்றால் அந்த உறவை ஒரு நாளும் இழந்து விடாதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் பழைய காலம் என்ற ஒன்று உண்டு. அதை வெளிப்படையாக எல்லோரும் சொல்லிவிட முடியாது. யாரொருவர் அதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லி தன் வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அவர்கள் உண்மையில் மிக பெரிய நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் எந்த கெடுதலும் நம்மால் வந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள். என் தங்கமே, நீ மௌனமாக இருந்து விட்டால் பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து விட்டால் பல பிரச்சனைகள் உன்னை விட்டு காணாமல் போய்விடும். நான் இன்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கு என் பிள்ளை, உன்னுடைய மகிழ்ச்சியினை முழுமையாக நான் காண வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். என் தங்கமே, எத்தனை கவலைகள் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், எத்தனை பேர் வேண்டுமானாலும் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கட்டும், எல்லாவற்றையும் இன்று நீ மறந்துவிடு என் பிள்ளையே. இன்று இரவு உன் தாயானவளுக்குரிய பஞ்சமி திதி வருகின்ற நேரத்தில் என் குழந்தையினுடைய முகத்தில் முழுமையான சந்தோஷத்தை மட்டும்தான் உன் அம்மா நான் காண விரும்புகின்றேன் என் தங்கமே. பார்வை இல்லாதவனுக்கு முதலாக பார்வை வந்தால் தனக்கு கை கொடுத்த எவனொருவன் உதவினானோ, தன்னை கைத்தாங்கலாக எவன் அழைத்து சென்றானோ அவன் கையைத்தானே முதலில் விடுவான் என் பிள்ளையே. இது மனிதனினுடைய இயல்பு. தனக்கென்று கிடைத்து விட்டால் தனக்கு உதவி செய்தவனை தூக்கி எறிவதுதானே உலக இயல்பு. அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், யார் உன்னை எந்த நிலையில் வைத்தாலும் என் குழந்தை, நீ சந்தோஷமாக வாழ பழகு. அழகு என்பது இளமையோடு நின்றுவிடும். அன்பு மட்டும்தான் இதயம் வரை தொடர்ந்து வரும் என் பிள்ளையை. அந்த அன்பை கொடுத்து அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என் தங்கமே. மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் நீ பாதி மனிதனாக மாறுகின்றாய். ஏனென்றால் அடுத்தவர்களின் வலி என்ன, அடுத்தவர்களின் வேதனை என்னவென்று தெரிந்து கொண்டால்தான் நீ நிச்சயமாக மற்றவர்களை ஒரு நாளும் காயப்படுத்தி விட மாட்டாய் என் தங்கமே. எப்பொழுதுமே வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள், சிலர் உன்னோடு மிகவும் அன்போடு பழகி கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்தில் உனக்கான அன்பு தொடர வேண்டும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அவர்களோடு பழக வேண்டும். யாரோடு இந்த வாழ்க்கை தொடரும் என்பதை அது உனக்கு தீர்மானம் செய்து கொடுக்கும் என் தங்கமே. கூரை வீட்டில் வசித்தாலும் கடனில்லாத வாழ்க்கைதான் வாழ வேண்டும். கடனில்லாத வாழ்க்கை உனக்கு சொர்க்கம் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை செய்வதாக இருந்தாலும் சரி, நல்ல அறிவுரைகளை இன்னொருவருக்கு சொல்வதாக இருந்தாலும் சரி, அதை நல்லவர்களுக்குத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் என்னதான் சாக்கடையில் சந்தனத்தை கரைத்து ஊற்றினாலும் அதனினுடைய உண்மை நிலை ஒரு நாளும் மாறப்போவது கிடையாது. நல்ல குணம் கொண்டவர்கள் யாரும் பிறரை தாழ்த்தி விமர்சிப்பது கிடையாது. தரமற்ற மனிதன் கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவது கிடையாது. இதுதான் உண்மையும் கூட. அதனால் விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு நாளும் என் பிள்ளை நீ மயங்கி விடாதே என் தங்கமே. என்றும் நீ நீயாக இருந்து விட்டால் போதும். உன்னை விரும்பியவர்கள் உன்னோடு வந்து பழகட்டும், உன்னை வெறுப்பவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே. கோவிலில் உண்டியலில் விழுகின்ற காசு காணிக்கையாக மாறிவிடுகின்றது. வெளியே அதே நேரத்தில் கையேந்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் தட்டில் அந்த காசு விழும் பொழுது அது பிச்சையாக மாறுகின்றது.
இருக்கும் இடத்தை பொறுத்துதான் எந்த ஒரு பொருளுக்கும் மதிப்பு என்பதனை உணர்ந்து கொண்டு நீ இருக்க வேண்டிய இடத்தை நீயே தீர்மானம் செய்து கொண்டால் போதும். எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடந்து விட்டால் போதும். நீ தேர்ந்தெடுக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சரியாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும். இன்றைய நாள் என் பிள்ளைக்கான அற்புதத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.